ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபிஷேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கு தமிழ் குருஜி சேனல். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா சில மேக்ஸ் ட்ரிக்ஸு. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வந்து ஈஸியாக பார்த்து டக்குன்னு முடிக்கும்போது, சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஷன் இருக்காது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா யாருமே சொல்லாத அவ்வளோ 100% அக்யூரேட்டான ட்ரிக் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, இஃப் ஆர் இஸ் டிவைட் பை Q is R is divide. Question வந்து R is divide சொல்லிருக்காங்க. Q is multiply, P is plus, then 18R 9P 2Q8 equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கணுமா? ஸோ வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கொஷின் இருக்குது. ஆர் வந்து டிவைட் சொல்லியிருக்காங்க, Q வந்து மல்டிப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? P வந்து ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் இந்த நம்பருக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் ஆர் வருது, பி வருது, கியூ வருது. ஸோ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அதில் ஆர் கொடுத்துருக்க இடத்துல டிவைட் போட்டுருங்க. 8 டிவைடட் பை 9. தென் பி வந்து ப்ளஸ்ஸு, ஸோ 2. கியூ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை 8. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா போர்ட் மாஸ் யூஸ் பண்ணோம். போர்ட் மாஸில் ஃபஸ்ட்டு வரது பார்த்தீங்கன்னா டிவிஷன் இதில் இருக்கக்கூடியது. ஸோ 2 இது டிவைட் பண்ணால் ப்ளஸ் 2 இன்ட்டு 8. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். தென் மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 8s are 16. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18. இதுக்கான ஆப்ஷனும் நான் எழுத மறந்துட்டேன், இப்போ எழுதிடுறேன் சைட்டில். 18 கொடுத்துருந்தாங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா 16, சி வந்து 28, டி வந்து 30. ஓகேவா? இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே புரிய வரும். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்படி ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணலாம் பயப்படாமல் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல தான் போகிறேன். ஸோ பார்த்துட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ கொஷின் போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தி given option, choose the option when it is interchanged. The answer is பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்காங்க 5 + 6 டிவைட் பை 3 minus 12 into 12 equal to 17. நம்ம எந்த இதுவை இன்டர்சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ்ஸை டிவைடை மைனஸை இன்ட்டுவா இல்லை ஏதாச்சும் ஒன்று டிவைட் இன்டர்சேஞ்ச் பண்ணால் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17 வரணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ டிவைட் அண்ட் மல்டிப்ளை, பி ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளை, தென் ப்ளஸ் அண்ட் டிவைட், டி ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸை நான் சொல்லுவேன். ஸோ பார்த்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க 5 + 6 டிவைட் 3 - 12 into 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிவைட் அண்ட் மல்டிப்ளை, டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளை, சி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் டிவைட்,
டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுவீங்க. எப்படி பண்ணீங்க? டிவைட் அண்ட் மல்டிப்ளை செக் பண்ணுவீங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் இதில் வராது எது வராது மிச்ச ஆப்ஷன் இருக்கிறது தான் வரும்னு சொல்லுவீங்க. ஸோ ஓகேவா? ஸோ வந்து நான் இதுக்கான ட்ரிக் சொல்லிடுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்டர்சேஞ்ச் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இந்த டிவைட் இருக்குது பார்த்தீங்களா? ஓகேவா? அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் சப்போஸ் வரலாம் மிச்சத்து போவோம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைடில் தான் இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் 98% வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டிவைடு மல்டிப்ளை அந்த டிவைடு ப்ளஸ் அதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ண ஆன்சர் வந்துடும். மிச்சது எல்லாமே சும்மா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பயப்படாமல் இந்த ஆப்ஷன்ஸில் எங்கே டிவைட் இருக்கோ அந்த ஆப்ஷன் மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டாகவே ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஏன்னா டிவைட் அதில் இருக்கிறதுனால. ஸோ இப்போ பாருங்கள் ஆன்சர் எழுத போகிறேன். 5 + 6 டிவைடுக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைன்னு போட்டிருக்காங்க 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -12 மல்டிப்ளைக்கு இருக்கிற இடத்துல டிவைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 = 17. இப்போ பாருங்கள் போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது 5 + 6 × 3 - 6 = 17. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது போர்ட் மாஸில். ஸோ டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 + 18 - 6 = 17. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் 23 - 6 = 17. ஸோ தென் அப்புறம் சப்ராக்ஷன். ஸோ 23 - 6 is 17 = 17. ஓகேவா? இப்போ ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி கொஷின் வரும்போது பயப்படாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் டிவைட் எடுத்துக்கோங்க. டிவைட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் பார்க்கலாம். அது கொஞ்சம் டைப் வேறு மாதிரி ஆனால் ஈஸியானது தான். ஸோ பார்க்கலாம். ஸோ இதுவரை எடுத்திருந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ நான் எடுக்க போகிற கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே சிஜிஎல் எஸ்எஸ்சி சிஜிஎல்லில் கேட்டிருக்காங்க. சிஹெச்எஸ்எல்லும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம்ஸில் கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இஃப் 4 + 2a3 = 6, 18 + 4a4 sorry 6a4 = 12, then 24 + 3a7 = what அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21B, 27C, 72D, 56. ஓகேவா? இதை பாருங்கள். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பார்க்கும்போது 4 + 2a3 = 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஏங்கிறத நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணோம்னா என்ன சொல்லியிருக்கேன்னா 4 + 2a3 = 6. இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி =6 வரணும். நம்ம இதை சால்வ் பண்ணும்போது 6ன்னு வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரீஅரேஞ்ச் பண்ணுறது இல்லாமல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை டிவைட்னு மாற்றிக்கணும். ப்ளஸ்ஸை டிவைட்னு மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக இங்கே இன்ட்டு போட்டுட்டிங்கன்னா 3. இப்போ பண்ணி பாருங்கள். 2 × 3 = 6. ஓகேவா? வருதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 18 / 6 × 4 = 12ன்னு வரணும். பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும். ஸோ 3 × 4 12. ஓகேவா? இப்போ வந்துருச்சா? ரெண்டுத்துக்கும் ஒரு லாஜிக் வருதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 / 3 × 7 = என்ன வரும்னா 23 3ஆல் டிவைட் பண்ணால் 8. 24 3 வந்து டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 20 சாரி என்ன வரும்னா 8 வரும். தென் × 7 = 56. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போ ஒரு கொஷின் இருக்குது கொடுத்துருக்காங்க. 13 × 12 = 651.
41 into 23 equal to 349. 24 into 22 equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A 46, B 825, C 504, D 528. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 13 into 12 என்னென்னு கண்டுபிடிக்கணும். 13 into 12 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 156. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 41 into 23 equal to 349. ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 943. ஓகேவா. ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிங்க 943 ஆக்சுவலி. இப்போ பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க நம்பரையும் பாருங்கள். இது இங்கே வந்திருக்கு, இது இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 943ல் இது இங்கே வந்திருக்கு, இது வந்திருக்கு. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா 24 into 22 கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 528. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் இங்கே கொண்டு வரணும். சென்ட்ரல் டிஜிட் சென்டரில் இருக்கணும். லாஸ்ட் டிஜிட் 825. ஸோ பி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன். ஸோ இப்போ ஒரு ஹோம்ஒர்க் கொஷின். ஃபைண்ட் தி ராங் நம்பர். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். 10 2 5 10 50 500 5000. A 5, B 50, C 5000, D 10. இதில் எது ராங் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. சப்போஸ் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுருங்க. இல்லைனா மெயில் அட்ரஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.